ஹாய் கைஸ், வெல்கம் டு சானஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ஸ்பெஷலான டே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்களுக்கு வந்து டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கலர் கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம்லாம் பண்ணியிருந்தோம் ஸ்பெஷலாக. ஸோ இன்னைக்கு மினி போண்டா போட்டு குருமா வச்சுருந்தேன், இடியப்பம் பண்ணியிருந்தேன். ஸோ என்னெல்லாம் ரெசிபின்றதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சூடான இடியப்பம் ரெடி. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடைக்கு மாவெல்லாம் ஊற வச்சு கடகடன்ட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணோம். ஸோ 2 டைப்ஸுமே வடை பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் இடையில வந்து காவியை வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் இல்லாத டே வந்து புத்தாண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸ்வீட் வந்து நாங்களே வீட்லேயே ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் லட்டு வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸு இல்லை விளாக் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி என்னெல்லாம் ரெசிபி பண்ணியிருக்கோன்னா, தட்டு இட்லி, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 டைப்ஸ் வடை, மெது வடையுமே பண்ணியிருந்தேன், கடலப்பருப்பு வடையுமே பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் 2 டைப் வடையுமே கம்பல்சரி செஞ்சாகணும். 2 டைப்புக்கு 2 பேர் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மினி போண்டா போட்டு மூக்கல்ல பட்டாணிலாம் போட்டு குருமா பண்ணியிருந்தோம். எப்பயுமே வந்து வருஷப்பரப்பு தீபாவளிலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை தான் வந்து வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யணும். பசங்களுக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன், தோசை ஊற்ற மறந்தாச்சு. ஸோ காவியா வந்து தோசை ஊற்ற சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல்ட்டு தான் அவள் தோசை ஊற்றி ரெடி பண்ணி கொண்டாந்தாலும் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம். ஸோ நேற்றுக்கே வீடெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நாங்கள் கடகடன்னு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு சூப்பராக சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனே ஸ்பெஷலான பக்கவாரவாடி. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூனே போயிருந்தாங்க, அங்கேருந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வச்சு அது வந்து எப்படி சொல்கிறது, மல்டி டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கும் இனிப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ஸோ எனிவே இனியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. பை.